நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி மல்லடா அண்ணாமலை, சத்யாடா சத்யா, சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ, ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் வந்து சத்யசாய் பாபாவோட அருள் மேலே, மிரக்கிள்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார், உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. பட் த ஹோல் ஜாய் வாஸ், இந்த ஜர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் 2009 ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. அது என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க புட்டபர்த்தி வாங்க, சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு, நமக்கு சினிமா தானே அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர் மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்னைக்கு 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு, நான் என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பாங்கோ அப்படின்னாரு. நான் கடகடன்னு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார். చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చాలు. அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார். எனக்கு கபுன்னு அழுக வந்துடுது. சார் வாட் இஸ் இ சேயிங்? ஐ மீன் இஃப் யூ ஹவ் கால்ட் மீ ஐ வுட் ஹவ் கம் லாங் பேக். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி சுவாமி வாஸ் டெல்லிங் தட். I didn't know the meaning, I didn't understand anything. அப்படியே நமஸ்காரம் பண்ணேன், அவர் கிளம்பிட்டார். சாய் எல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார், அது பிளெஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், ஐ விஷ் இட் இஸ் சம்திங் ஹேப்பன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் ஹி மென்ட், பட் இட் வாஸ் நைஸ். தென் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் 2-3 years, சுவாமி பாஸ்ட் அவே. தென் ஆஃப்டர் தட் நத்திங் ஹேப்பன். அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30 எனக்கு, நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை, திடீர்னு 3:30 எனக்கு ஒரு கனவு. பாபா கனவில் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். எல்லாம் இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன், நான் த்ரில் ஆகிட்டேன், எஸ்டஸியில் இருந்தேன். அப்படியே ஏந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன், சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறது ஜூன் 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். லுக் அட் தட். எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் டே பிஃபோர் தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்த்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருந்தார். உடனே அந்த ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். சார் அதை மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை. ஐ மெட் சுவாமி ஸோ க்ளோஸ் அண்ட் வாட் ஹி செட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் சார். இஃப் திஸ் இஸ் வாட் ஹி மென்ட் தட் டே, தென் எஸ் ஐ எம் வெயிட்டிங், ப்ளீஸ் கம் சார். வந்தார்.
கதை வந்து என்ன சொன்னார் சார், இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி ஏதோ மசாலா படம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா படத்தை. சார் விளாடாதீங்க சார், கலாட்டை பண்ணிருந்தேன். தென் ஹீ said, I want each and every Swami devotee should just go in ecstasy. அவளுக்கு அந்த 100வது வருஷத்தில் they should be thrilled. At the same time, new devotees, people who have not known about Baba, they should see and they also should feel, wow, what a great thing this is. And the feel should come for them also. Do something like that. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் சார் ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ண தெரியும், இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் இன்ட்டு ஸ்கிரிப்ட் அண்ட் யூர் டெல்லிங் இட் ஷுட் பி கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி வேண்டாங்கிறீங்க. ஸோ ஒரு ஐடியா சொன்னேன், நான் யோசிக்கிறேன். ஒரு 3 days கொடுங்க டைம். அண்ட் அவர் யாரும் தெரியாது, அவர் சீரியஸாக ஃபிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, இவர் நிஜமாக சினிமா எடுப்பாரா, அவர் சும்மா வராரா, அதுவும் தெரியல எனக்கு. சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால் 3:30 வேக்கப். என்னடா இந்த நேம், ஐம் ஃபுல்லி லைக் ஜெட்லாக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ்ட் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour த ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன். தட்ஸ் ஆல். அண்ட் தென் யூ நோ யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி கதை, என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங். 7:30 ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டுப்பருத்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன், புட்டப்பருத்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். சமாதியை பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ், யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காண்டிருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் blood relation of Baba, the brother's son. அவரே பாபாவோட ஃபோட்டோவை பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு, அந்த ஸ்மைல், எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல். என்ன ஸ்மைல் சார் அது! ஐ மீன் anybody with any problem, if they come and sit before you, they will just, you will kill them with your smile. So much of love in it. ஸோ மச். அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுகிறது சாஃப்ட், எப்போதுமே அவர் அப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பா. அண்ட் he is so much dedicated, so much in love with Swami that the way he talks, the way he communicates, you know that he is fully understanding that position. The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there and he has to take anything he does matters. So he was very excited. Sir, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க இந்த படம்? அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினேன். 1, nobody will act like Baba. Done, sir. And the film, it should look, yes, I understand cinema, பட் இட் ஷுட் லுக் அதில் எந்த நீங்கள் சாங் எடுக்க போகிறீங்க, தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் சினிமா எடுக்கிறவங்க, மூமெண்ட்ஸ்னால ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும். பட் இஸ் ஆல் தட் ஹீ வாண்டட் வாஸ் வெரி ட்ரூ பிகாஸ் ஹி வாஸ் ஸோ மச் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆரா ஆஃப் சுவாமி, வாட் ஹீ வாண்டட். அண்ட் இன்னும் ஒரு கல்ச்சர் அங்கே இருக்குது, அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். தட் இஸ் ஹவ் we told him, showed all the photos, showed everything, and then the climax was today in the car from the airport. I showed him the song just now, and he said, "Very nice, Suresh." Chalu sir. And the whole thing is, you are doing a film, and at the same time you need commercial aspects, and you wanted to make an entertainment, but at the same time a divinity is there. A divine filmங்கிற கேப்ஷனே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க,
ஒரு 35,000 ஃபீட்டில் ஒரு பிளேன் டர்புலன்ஸ் இருக்குது, ஒரு பேங்க் ராபரி இருக்குது, எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ மெனி வேரியட் லொக்கேஷன்ஸ். ஒரு டான்ஸரோட ஒரு ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ ஸ்டோரிஸில் ஹவு பாபா பிளேட் அ ரோல், த மிரக்கிள்ஸ் ஆஃப் பாபா, தி கிரேஸ் ஆஃப் பாபா, த கம்பேஷன் ஆஃப் பாபா, இன் எவ்ரி வே இட் இஸ் பீன் கேப்சர்ட். அண்ட் ஃபார் தேட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் பை தேவா சார். சீரியஸ்லி அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லணும். அந்த கம்போசிங் இது லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. கம்போசிங்கில் உட்காந்து நான் சார் இதுதான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார். விஜய் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்படியே சிச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அன்னைய தன்னா நன்னா தண்ணி நீ நீ அவர் படித்தார். பக்கத்தில் விஜய் அன்னையும் நீ தந்தையும். இட் வாஸ் லைக் ஆஸ் இஃப் they were waiting to sing and waiting to write. It just came through our flow. Song was done within 10 minutes. அப்போ சொன்னார், நான் எழுதலை சார், நான் கம்போஸ் பண்ணல சார், தானாக நடந்தது சார். ஃப்ரம் தட் மூமெண்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து சாங் கம்போசிங்லேருந்து த்ரூ அவுட் ஒரு சீன் எடுக்கும் போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஹேப்பன். வைஜி மகேந்திரன் சார் சீனில் கேரளா கதை, அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோவில் உற்சவமூர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறேன், உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார். அது கோவில் ஏதோ ஃபங்க்ஷன். அப்போது என்னடா அது சீனே சரி மத்தியானத்துக்குள்ளே வந்துடுமா சார்? வராது சார். அப்போது கேரளான்னா என்னது அழகு, பிளாங்காக இருக்கேன் நான். ஆனால் என்ன சார் பண்ணலாம், ஷூட்டிங் எடுக்கணும், ஏதோ ஒரு வி நீட் சம்திங். வாட் இஸ் பியூட்டி அபவுட் கேரளா? மழை தான். உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை, முதல்ல வந்திருக்கணும், வரல. பட் வென் பாபா brought that rain and the way the scene was made, conceived, அந்த எடுத்த விதம், அந்த சீனை, it made it beautiful, memorable. நாங்களாம் ஷூட்டிங் பண்ணும்போது கேமராமேன்லாம் என்ன சார் இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் ஒர்க்கிங் தேர். இதே மாதிரி தான் ஆல் சீன்ஸ், எவ்ரி காஷியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வென்ட் டு காஷி. அந்த சீன்ஸ், அங்கே லொக்கேஷன் அண்ட் ஷூட்டிங் எல்லாமே கேம் அவுட் வெரி வெல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஒரு டீம் எனக்கு செட் ஆச்சு பாருங்கள். ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், என்னோட இபிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே ஃபேபுலஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு ஒரு நல்ல டீம் அமையணும். அந்த டீம் ஐ காட். எல்லாம் எடுத்து இந்த படத்தை கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும். ரத்னாகர் தான் சொல்லிட்டார், இது மாதிரியெல்லாம் இருக்கணும். அதில் ஆந்தம் நம்ம ரெகுலர் சாங்க்கும் ஆந்தம் சாங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? செட்டு போடணும், எல்லாம் இருக்கணும், ஆனால் டான்ஸஸ் இருக்கணும், ஆனால் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம். அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் முடிஞ்சு அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சரில் வர சாங் போட போகிறோம். இப்போது யூ வில் வாட்ச் இட். நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சுவாமி இன் இஸ் லைஃப் டைம் wore 3 colors. One orange, another white, another yellow, which was very அவரோட பர்த்டேஸில் நான் போட்டுப்பார். அந்த 3 ட்ரெஸ்ஸையும் we took it as the main thing. அங்கே 3 ஃபோட்டோஸ் இருக்கும். செட்டில் காஸ்டியூம்ஸ் அவரோட எல்லோவாக இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க. ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும். ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ். அண்ட் கலா மாஸ்டர் அந்த 50 டான்ஸஸை வச்சு ஒரு கம்போசிங் பண்ணி ஆட வச்சார். இட் வாஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் கேமரா ஒர்க். இட்ஸ் a song which will be ஒரு ஆந்தம் வர்த்தாக வந்தது எங்களுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வாட் டு சே, for all Sai devotees, thank you. I hope you all love this film. And Ratnakar sir, thank you so much. Thank you. Girish sir, thank you. Deva sir, thank you. And all the other dignitaries who spoke on the field, on the stage, thank you everybody. Last but not the least, இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலிமாக இருக்கும். எல்லாம் ரசிப்பீங்க. ஏன்னு சொல்லுங்கள்.